சினிமாவில் முன்னணி நடிகராக இருந்தாலும் சில நேரங்களில் தோல்வி படங்களில் நடிக்கத்தான் செய்கின்றனர். யானைக்கும் அடிசருக்கும் என்பது போன்றுதான் சூர்யாவும் தொடர் சறுக்களை சந்தித்து வருகிறார். பொங்கலுக்கு வெளியான படவரிசையில் வணங்கான் படமும் வெற்றி படமாக அமைந்தது. இந்த படத்தில் சூர்யா நடித்து வந்த போது விலகினார். இதற்கு பாலா தரப்பிலிருந்து விளக்கமும் வந்தது. ஆனால் தற்பொழுது சமுத்திரகனி புது விளக்கம் ஒன்று கொடுத்து உண்மை முகத்தை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார். நடிகர் சூர்யா சினிமாவில் அறிமுகப்படுத்தியதே இயக்குனர் பாலா என்று அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். ஆனால் சமீபத்தில் சூர்யா பாலா இடையே மோதல் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியானது. அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை என பாலா விளக்கம் கொடுத்து இருவரும் ஒரே மேடையில் கலந்து கொண்டது பார்க்க முடிந்தது. தற்பொழுது அணைந்த நெருப்பை மீண்டும் பற்ற வைத்திருக்கிறார் சமுத்திரகனி என்றே சொல்லலாம். சூர்யா பாலா இயக்கத்தில் வணங்கான் படத்தில் நடித்து வந்தார். ஆனால் சில காரணத்தினால் அவர் வெளியேறினார். வணங்கான் படத்திலிருந்து சூர்யா ஏன் விலகினார் என்பது குறித்து இயக்குனர் பாலா நேர்காணல் ஒன்றில் விளக்கம் தந்திருந்தார். அதில் வணங்கான் படத்திலிருந்து சூர்யா விலகவில்லை. கன்னியாகுமரியில் நேரடியாக ஷூட்டிங் நடத்தியதால் சூர்யாவை பார்ப்பதற்காக பல ரசிகர்கள் கூடிவிட்டனர். அதனால் ஷூட்டிங்கை சரியாக நடத்த முடியவில்லை. பிறகு நானும் சூர்யாவும் ஆலோசித்துதான் அந்த முடிவை எடுத்தோம். எங்களுக்குள் நல்ல உறவு இருக்கிறது என்று கூறியிருந்தார். ஆனால் பாலா தந்த விளக்கத்தை சோசியல் மீடியாவில் பலரும் ஏற்கவில்லை. இதில் வேறு ஏதோ காரணம் உள்ளதால் தான் சூர்யா அந்த படத்திலிருந்து விலகி இருக்கலாம் என்று கமெண்டுகள் பறந்தன. இதற்கு ஒருபடி மேலே சென்ற மூத்த பத்திரிகையாளர் அந்தணன் தந்திருந்த பேட்டியில் பாலா சில பொய்யும் பேசுகிறார் என்பது ஆச்சரியமாக உள்ளது. வணங்கான் படத்திலிருந்து சூர்யா வெளியேறியதற்கு பாலா சொல்லும் காரணம் ஏற்க முடியல. தற்போது கூட RJ பாலாஜி டைரக்ஷனில் சூர்யா நடித்துக் கொண்டிருக்கிறார். தினமும் 2000 3000 ரசிகர்கள் திரண்டு வரும் நிலையில் சூர்யா நடிக்காமலா இருக்கிறார்? ரஜினிகாந்தை பார்க்க கூட தான் கூட்டம் வருகிறது, அதற்காக ரஜினி நடிக்காமலா இருக்கிறார் என்ற கேள்வியை முன்வைத்தார். இந்த நிலையில்தான் சூர்யா ஏன் விலகினார் என்பது குறித்து நடிகர் சமுத்திரகனி கூறியிருக்கிறார். சூர்யா விலகியதும் பாலா அலுவலகத்தில் சென்று சந்தித்த போது நம்ம மேலதான் தப்பு, திருப்பி தேதி கேட்டால் அவரால் தர முடியுமா, அதனால்தான் அண்ணன் தம்பிகளாக இருந்து விடுவோம்னு சொல்லி விலகிட்டோம் சரியா என்று சொல்லி என் மனசை பாலா லேசாக்கினார் என கூறியுள்ளார். ஏதோ ஒரு காரணத்தால் சூர்யா வணங்கான் படத்திலிருந்து விலகியதாக கூறப்பட்டு வரும் நிலையில் பாலா ஒரு காரணத்தை ஏற்கனவே சொல்லியிருந்தார். தற்பொழுது கால்ஷீட் தேதி பிரச்சனை என்று சமுத்திரகனி சொல்லி இருக்கிறார். ஒரு பக்கம் வணங்கான் படத்தை பார்த்த பலரும் தெரிவிப்பது சூர்யாவுக்கு இந்த படக்கதை ஓகேதான், ஆனால் ஜோதிகா ஊமையாக சூர்யா நடிப்பதை விரும்பவில்லையா, அதன் காரணமாகவே வெளியேறி இருப்பார் என்று கூறப்படுகிறது.